உயிர் கொல்லி நீட் தேர்வை ஒன்றிய அரசே ரத்து செய், பாஜகவே ரத்து செய், மாணவ விரோத பாஜகவே, மாணவ விரோத பாஜகவே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே இந்திய நாட்டு மாணவர்களே, இந்திய நாட்டு மாணவர்களே, நுழைவுத் தேர்வு என்று சொல்லி, நுழைவுத் தேர்வு என்று சொல்லி சவக்குழியில் தள்ள பார்க்கும், சவக்குழியில் தள்ள பார்க்கும் ஒன்றிய அரசே பாஜகவே, ஒன்றிய அரசே பாஜகவே, வெட்கக்கேடு 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 மானக்கேடு, துறநீர் போம் துறநீர் போம் துறநீர் போம் துறநீர் போம் தலைநகர் டெல்லி ஈழே, தலைநகர் டெல்லி ஈழே, ஜந்தர் மந்தர் வீதி ஈழே, ஜந்தர் மந்தர் வீதி ஈழே, 21 நாட்களாக ஜனநாயக வழியிலே சட்டத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்தி வந்த, போராட்டம் நடத்தி வந்த சிஜேபி தோழர்களை, மாணவர்களை இளைஞர்களை, மாணவர்களை இளைஞர்களை, குழந்தைகளை பெண்களை, குழந்தைகளை பெண்களை அடக்குமுறையை ஏவி விட்டு, அடக்குமுறையை ஏவி விட்டு ஏசி அறையில் பல்லை இழிக்கும், ஏசி அறையில் பல்லை இழிக்கும் நரேந்திர மோடியே, நரேந்திர மோடியே, ஊரை சுற்றும் கிழவனே, ஊரை சுற்றும் கிழவனே, ஊரை சுற்ற நேரம் இருக்கு, உலகை சுற்ற நேரம் இருக்கு, சொந்த நாட்டு மாணவர்கள், சொந்த நாட்டு இளைஞர்கள், சொந்த நாட்டு பெண்கள் எல்லாம் தலைநகர் டெல்லி ஈழே கல்விக்காக போராடும், உரிமை மீட்க போராடும், உரிமை கேட்டு போராடும், நீட் தேர்வை ரத்து செய்ய, நீட் தேர்வை ரத்து செய்ய, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமான காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சரை, ஒன்றிய கல்வி அமைச்சரை தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி, பதவி விலக வலியுறுத்தி நடைபெறுகின்ற போராட்டத்தை, நடைபெறுகின்ற போராட்டத்தை சீர்குலைக்க பார்க்கின்ற ஒன்றிய அரசே பாஜகவே, ஒன்றிய அரசே பாஜகவே பலிக்காது பலிக்காது முந்தன் பாட்சா பலிக்காது, முந்தன் பாட்சா பலிக்காது, சொந்த நாட்டு மாணவர்களை, சொந்த நாட்டு இளைஞர்களை, சொந்த நாட்டு பெண்களை அகதிகளாக 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 லத்தி சார்ஜை மேற்கொண்டு, லத்தி சார்ஜை மேற்கொண்டு
அச்சம் ஏன் 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 நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல மறுக்கப்படும் எங்கள் உரிமை மறுக்கப்படும் எங்கள் உரிமை மறுக்கப்படும் எங்கள் உரிமை மறுக்கப்படும் எங்கள் உரிமை கல்வியாளர் 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 சோனம் வாங்சுக்கை சோனம் வாசுவை சோனம் வாங்சுக்கை சோனம் வாசுவை அடாவடியாக கைது செய்து அடாவடியாக கைது செய்து அடாவடியாக கடத்தி சென்ற அடாவடியாக கடத்தி சென்ற அடாவடியாக கடத்தி சென்ற அடாவடியாக கடத்தி சென்ற டெல்லி மாநகர காவல்துறையே டெல்லி மாநகர காவல்துறையே டெல்லி மாநகர காவல்துறையே டெல்லி மாநகர காவல்துறையே சீ சீ வெட்கக்கேடு சீ சீ வெட்கக்கேடு தூ தூ மானக்கேடு தூ தூ மானக்கேடு பாதுகாப்பு எங்கே போச்சு பாதுகாப்பு எங்கே போச்சு பாதுகாப்பு எங்கே போச்சு பாதுகாப்பு எங்கே போச்சு பேட்ட ரவுடி காவல்துறையே கேட்ட ரவுடி காவல்துறையே டெல்லி மாநகர காவல்துறையே டெல்லி மாநகர காவல்துறையே உரிமை உண்டு உரிமை உண்டு உரிமை உண்டு உரிமை உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த சட்டத்தில் வகுத்து தந்த சட்டத்தில் போராட உரிமை உண்டு போராட உரிமை உண்டு போராட உரிமை உண்டு போராட உரிமை உண்டு சட்டத்தை மதிக்காதே சட்டத்தை மதிக்காத கூறு கெட்ட அரசாங்கமே கூறு கெட்ட அரசாங்கமே கூறு கெட்ட அரசாங்கமே கூறு கெட்ட அரசாங்கமே ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே நசுக்காதே 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 அரசியல் அமைப்பு சட்டப்படி அரசியல் அமைப்பு சட்டப்படி சோனம் வாங்சுக்காக நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக விஜய் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவரோட கேரக்டர் தான் வந்து அவர் அது சும்மா முட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து ஃபிசிக்கலாக எல்லாரும் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு விஜய் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. விஜய் சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறது கூடாது, அவங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு தெரியும். அதுக்கெலாம் இப்போ ஜனநாயகத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பக்கத்தில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இன்னைக்கு நான் என் பையனையும் கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களால் சும்மா வரீங்க போகிறீங்க பைக்கில் வந்து ஒரு 1/2 hour 1 hour சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. இட் வில் பி அ ஷவுட் அவுட் ஃபார் சோனம் வாங்சுக். தேங்க்யூ. என் பேர் தியாகு. நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் எதுக்கு இதை வாய்ஸ் அவுட் பண்ணணும்னா, என்னோட அக்கா பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணு 2 பேருமே நீட் எக்ஸாம் பண்ணாங்க லாஸ்ட் டைம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படித்து பண்ணி கடைசியில் அது எக்ஸாமே ரிசல்ட் இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேட்டால் அந்த கொஷின் மார்க் லீக் அவுட் ஆனது. அதான் அவங்க ரிஸ்க் எடுத்து +2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போகாமல் கோச்சிங் சென்டர் போய் படித்து அடுத்த கோர்ஸ் போகுமா வேணாமா தெரியாமல் நீட் கோர்ஸ் மட்டுமே படிக்கணும்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து வேஸ்ட்டாக போச்சு. அது அவங்க எவ்வளோ மனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. அதோட உணர்வு எங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணுங்க எவ்வளோ அழுதுச்சிங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி படிக்கிறாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிச்சுமே அவங்களால அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னொடனே ரிசல்ட் வரலன்னொடனே அவங்க ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு தெரியும் அந்த வலி பெயின். சரி, அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருக்கு, அதுக்காக நான் வந்திருக்கிறேங்க. ஓகே. அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களாகிய இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்கள் போராட்டத்தில் பங்கேற்று உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு ஒரு பெற்றோராக நான் இங்கே வந்திருக்கிறேன். நம்முடைய சமுதாயம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கு படிப்பில் உயர்ந்திருக்கிறது. இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காக சில திட்டமிட்ட சதிகளை நிறைவேற்றி நம்முடைய மருத்துவ கனவை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நேர்மையான முறையில் இந்த தேர்வுகளை நடத்தினால் கூட பரவாயில்லை. இந்த நீட் தேர்வு
60 தடவைக்கு மேல் அவருடைய வினாத்தாள்கள் கசிந்திருப்பது என்பதே இது ஒரு சதியின் தொடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடுதான் இந்த சதியெல்லாம் முன்னரே உணர்ந்து இவற்றை எதிர்த்து களங்கண்ட ஒரு மாநிலம். அந்த போராட்டம் தான் இன்று இந்தியா முழுவதும் தொடர்ந்து இருக்கிறது. நாம் கொளுத்திய சிறு தீ இன்றைக்கு பெரும் ஜுவாலையாக தலைநகரை சுற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் படித்து முன்னேறிய ஒரு சமுதாயமாக இருந்தோம். இடையில்தான் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. படிக்காதே, படித்தால் உன் காதில் ஈயம் காட்சி ஊற்றுவோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கு நீட்டை காட்சி ஊற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீட் ஈயம் போன்று நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிறது. எனவே அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நேற்று நம்முடைய இளைஞர்களும் மாணவர்களும் துப்பாக்கி தூக்கி போராடவில்லை. வெறும் வாய் இருக்கிறது, கை இருக்கிறது என்று கோஷமிட்டுத்தான் நாடாளுமன்ற வீதிகளில் வலம் வந்தார்கள். ஆனால் அவர்களை இந்த கோவை மோடி அரசு எதிரி நாட்டுக்காரர்களை தாக்குவதை போல தாக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு இளைஞனை 5-6 காவல்துறையினர் அல்லது துணை ராணுவ படையினர் சுத்தி சூழ்ந்து பெரிய பெரிய தடிகளை கொண்டு அடிக்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞன் கலங்கவில்லை, ஓடி ஒளியவில்லை. அதை பார்க்கிற போது நமது விடுதலை போராட்ட காலத்தில் அசாமில் ஒரு தாய் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் அந்த அசாமில் ஒரு கிராமத்தில் இளைஞர்கள் எல்லாம் மகாத்மா காந்திக்கு ஜெய், வெள்ளையனே வெளியேறு என்று ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பிரிட்டிஷ் காவல்துறை அந்த இளைஞர்களை வழிமறித்து நீங்கள் கோஷம் போடக்கூடாது, ஊர்வலம் செல்லக்கூடாது என்று தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அடித்து துரத்துகிறார்கள். அப்போது அரசியலே அறியாத ஒரு தாய், மதாங்கனி ஆஸ்ரா என்கிற ஒரு தாய் அந்த இளைஞர் படைக்கு முன்வந்து அந்த தேசிய கொடி பிடித்து கையில ஏந்தி மகாத்மா காந்திக்கு ஜெய், வெள்ளையனே வெளியேறு என்று கோஷமிட்டு ஊர்வலம் செல்கிறார். அப்போது காவல்துறை அவளை எச்சரிக்கிறது. ஆனாலும் அந்த எச்சரிக்கை மீறி அவள் செல்கிற போது துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அவருடைய வலது மார்பில் குண்டு பாய்கிறது. அப்போது இடது கையை அந்த கொடியை ஏந்தி அவள் அந்த ஊர்வலத்தில் முன்னேறுகிறார். இடது மார்பிலும் குண்டு பாய்கிறது. அப்போது இரு கைகளும் அணைத்து அந்த தேசிய கொடி ஏந்தி அந்த தாய் முன்னேற்றி சொல்கிறாள். அப்போது மீண்டும் 3வது குண்டு அவருடைய மார்பில் பாய்கிற போது அந்த தேசிய கொடி ஏந்தியவாறு அவர் மண்ணில் விழுந்து மடிகிறாள். அப்படித்தான் நம்முடைய இந்திய இளைஞர்கள் எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் தடியடிகள் வந்தாலும் இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் போராடுவோம், எங்களை அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது என்பதை நேற்று தலைநகர் டெல்லியிலே நம்முடைய இளைஞர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். ஏனென்றால் இது தமிழர்கள் தொடங்கிய போராட்டம். அது இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் நம் வீடுகளில் இருக்கிற எல்லா இது யாரோ ஒருவருக்கான போராட்டம் அல்ல, அல்லது ஒரு சமுதாயத்திற்கான போராட்டம் அல்ல. இது இந்தியா முழுவதும் இருக்கிற படிக்கிற ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு, சமமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் நீங்கள் தனித்து விடப்படவில்லை, மாணவர்கள் தனித்து விடப்படவில்லை. உங்கள் பின்னால் இந்தியா இருக்கிறது, இந்திய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய ஒவ்வொரு பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவரும் உங்களுக்கு தார்மீக ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நாம் ஒரு 50 பேர் இருக்கோம், 100 பேர் இருக்கோம் என்று அச்சப்பட தேவையில்லை. போர்க்களங்களில் வீரர்கள் மட்டும்தான் முன்னேற்றி செல்வார்கள், மற்றவர்கள் எல்லாம் தார்மீக ஆதரவு அளிப்பார்கள். அதே போன்று உங்கள் பின்னால் அணிவகுப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது பொதுமக்கள் அனைவரும் உங்கள் பின்னால் அணிவகுப்பார்கள். எனவே இந்த போராட்டம் தொடர வேண்டும். உண்ணாவிரதங்களால் மட்டும் நாட்டில் புரட்சியோ மாற்றங்களோ வந்துவிடும் என்றால் நம் நாட்டில் எப்போதோ வந்திருக்கும். ஏனென்றால் இங்கு உண்ணுவோர்களோட உண்ணாதவர்கள் தான் அதிகம். எனவே நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். வெறும் மாணவர் பிரச்சனை மட்டுமல்ல, எப்போது மோடி ஆட்சி வந்ததோ இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் படுமோசமான தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் விவசாய தொழிலாளர்களை அடித்திரட்டிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு 100 நாள் வேலை, உங்களுக்கெல்லாம் மாணவர்கள் தெரியுமோ தெரியாதோ, 100 நாள் வேலை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வேலையை நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து இன்றைக்கு அந்த வேலை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்வது நாங்கள் 125 நாள் வேலை தரும் என்று சொல்கிறார்கள். அந்த வேலை திட்டத்திற்கு மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் என்று இருந்தது, அதன் பெயரை என்று மாற்றிவிட்டார்கள்.
அன்றைக்கு 1948 மகாத்மா காந்தியை கொன்றார்கள். இன்றைக்கு 2026 மகாத்மா காந்தி பெயரை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் நல்லவர்கள் அல்ல, நம்மவர்களும் அல்ல, நாட்டை சீரழிக்க வந்தவர்கள். எனவே இந்த ஆட்சி விரட்டப்பட வேண்டும். நீட் தேர்விலிருந்து நாம் முற்றிலுமாக விலக வேண்டும் என்றால் இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு மாணவர்களும் இளைஞர்களும் இந்த அணி பேரணியாக மாற வேண்டும் என்பது உங்களுக்கெல்லாம் கூறி வாழ்த்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.